எங்க பாரு கடவுளாய கணவரால் எனக்கான விரைந்திருக்கிறார் சண்பாச்சோலை அழைக்க சொல்றேன் வா போலாம் மருமகனே என்ன புத்தி கட்டு போச்சா உனக்கு கடவுளை கூப்பிடாரு போட்டு புத்தி கட்டும் செய்வானா என்ன விட்டுட்டு எங்கயா போற நீ எதனால வேணும் யாரு கடவுளே அட புடியே கடுக்கும் போவலக்கு யாரு குடும்பத்தை கெடுத்தா நமக்கு அதானே நம்ம குடும்பத்தை கெடுக்க வராது என்ன அதான் அல்ல மாமா சின்ன மாமா ஆமா அவர் அழைப்பது மருமகனுடைய கடமை நான் உன் பக்கத்தில் இருக்கும் வரை உன் மதி நன்றாக வேலை செய்தது இப்போது உனக்கு புத்தி கெட்டு விட்டது எதை வைத்து கூறுகிறீர்கள் ஏன் அவன் என்னைக்கு வந்தான் தெரியுமா என்று கண்டாய் என்று நான் இன்னைக்குதான் பார்த்தேன் இன்று நேற்றே வந்தான் நேற்று வந்த கண்ணன் இரவு பொழுது எங்கே தங்கினார் எங்கே என்னடா மந்திரி பாட்டை கொஞ்சம் யோசித்தேன் ஆமாங்க தகுதிதான் அண்ணன் பகவானுக்கு மரியாதை தானே தெரியுமோ தெரியாது அறியாத பையனாச்சே நாம முந்திக்கிறார் பெரிய மனுஷன் போலே அதுக்கு என்ன தப்பு மாமா அந்த கண்ணன் சித்தப்பா வீட்டுல சாப்பிட்டான் ஆமா என்ன தலைமுணும் அது மட்டும் கிடையாது அவன் எதுக்காக வரான் தெரியுமா எனக்கான வருகிறார் என்று கருதிதான் இவ்வளவு ஏற்பாடுகளை நான் செய்து புறப்படுகிறேன் ஆமா என்ன பார்க்க வராரு அவருக்கு மதிப்பு நான் கொடுக்கணுமே அதுக்குதான் உன்னை பாக்குறதுக்கு ஆமா உன்னை பார்த்து என்ன கேட்க போகிறான் தெரியுமா என்ன பாண்டவர்களுக்காக மதிநுட்பமுடைய உன் வார்த்தை கேட்கபடியா மோசம் வந்துருச்சு கொஞ்ச நேரம் பக்கத்துல இல்ல எல்லாம் போச்சு அவன் என்ன பார்க்க வரான் மயற்பாடு செலவாய் போச்சு பாரியா பாண்டவானுக்காக வேல்பாதி நாடு கேட்டு தூதாவராயா தூது கண்ணனை டார்த்துக்கு நான் போற மாதிரி கிடையாது நகராறு பாரு எங்க அப்பா கோமடியானது தந்தை குறுக்கு மொழியை கேட்டு குருட்டுக்க போதி உங்க அப்பா குருடு சாவச்சு கண்ணுதான் கட்டு போச்சு அறிவு கூட கட்டு போச்சு இப்ப திருத்தராட்டு பண்ணி வெட்டினா கூட கம்மன் தான் காணும் எங்க மச்சான் மச்சான் அப்பாவுக்கு கண்ணுத்தா குருடுன்னா கண்ணு குருடுன்னு பார்த்தா மூளை குருடா போச்சு மூளை குருடா போச்சு எதிராளி போய் ஆகி சொல்லிக்கிறான் உரைத்தா துரியோதனா என்ன தாத்தா போய் கூடுவா பீஸ்மாச்சா கூடுவா கடவுளை கூப்பிடுறவனா முட்டாள் வேணான்றப்பா என் தெய்வமே நீதாயா அறிவாளி நான் இருக்கிறேன் நம்பு உனக்கு வராது